இங்கே பாருங்கள், எப்பயுமே வந்து தங்கச்சிக்கு வந்து பால்னால் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாருமே வந்து டீ தான் சாப்பிடுவோம். என் தங்கச்சி வந்து பால் தான் குடிக்கும். அதனால் ஒரு கிளாஸ் பால் வந்து எப்போவுமே பாப்பாவுக்கு எடுத்து வச்சுருவாங்க. இன்னைக்கு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. பொங்க காசு வாங்கிட்டு இருக்காங்க. கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிக்கோ, எப்படி ஜம்ப் பண்ணி போகணும்னு. சூப்பர். தன்ஷியோட அவுட்ஃபிட் பாருங்க. இன்னைக்கு தன்ஷி சாரி கட்டியிருக்கா. இன்னைக்கு கருநாளுக்கு பாப்பாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்க. திரும்பமா தலையில பாத்தீங்கன்னா பூ தச்சிருக்கா, சாமந்தி பூ. தர்ஷன் இன்னைக்கு வேட்டி சட்டை. நல்லா இருக்கு. ஸ்வேதா, தன்ஷிகா பசங்களுக்கு வேஷ்டி சட்டை. பொங்கல்னாலே நம்ம ட்ரெடிஷனல் லுக் தானே. கும்மியாடி நல்ல பரக பாட்டு கும்மியாடி புகழ் பெற்ற காளியம் வீட்டிருப்பத பாருங்களே. அடுத்து 8 to 9 வயது பெண்கள் எம் சிவன்யா ஃபர்ஸ்ட் பிரைஸ். போயிட்டு பிள்ளைங்க எல்லாம் காலையில இருந்து கஷ்டப்பட்டு விளையாண்டு இப்ப பரிசு வாங்கிட்டு வந்துட்டாங்க. யாராவது பரிசு வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கு. சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அம்மா வீட்டில் இருந்து தான் எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு கருநாள். நேற்று மாட்டுப்பொங்கல் போன வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கருநாள் எப்படிலாம் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த பிளாக் ஃபுல்லாக வரும். தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலே 7 மணி போல் எழுந்து வெளியில் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டீ போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரையும் இப்போ நான் காமிக்கிறேன். இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோலம் ஃபுல்லாக யார் போட்டது? ஸ்வேதா போட்ட கோலத்தை பாருங்க. அம்மா வந்து கலர் தான் அடிக்கிறாங்க. கோலம் ஃபுல்லா ஸ்வேதா போட்டுட்டு இருக்கா. நீ என்ன தரிசி பண்ணிட்டு இருக்க? ஹாய் சொல்ல எல்லாருக்கும். போட்டியில் சேர்ந்துக்க போறீங்க. ஸ்வேதாவோட கோலத்தை பாருங்க, எவ்வளவு சூப்பரா ஸ்வேதா கோலம் போட்டுட்டு இருக்கான்னு. பார்த்தீங்கன்னா கொல்லைக்கு போயிட்டு உளுத்தஞ்செடி அறுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு கலரு, இதுல ஒரு கலரு, இதுல ஒரு கலர் கொடுங்க. கலர்லாம் கொடுங்க. அவுட்ஃபிட் வந்து பாக்குறேன். அம்மா வீட்டில் காலையிலே பார்த்தீங்கன்னா டீ போட்டாச்சு. இப்போ டீ வந்து குடிச்சிட்டு இருக்கோம். இஞ்சிலாம் போட்டு சூப்பராக அம்மா டீ போட்டு கொடுத்துருக்குறாங்க. டீ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டேஸ்ட் இருக்கு. பசங்க வெளியில் கோலம் போட்டுட்ருக்காங்க. நான் உள்ளார டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் வீடெல்லாம் பெருக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சமைக்கணும். கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. எப்போவுமே டீ போடுறதுக்கு முன்னாடி அம்மா வந்து தங்கச்சிக்கு ஒரு கிளாஸ் பால் வந்து எடுத்து வைப்பாங்க. காமிக்கிற பாருங்க. இங்கே பாருங்கள், எப்பவுமே வந்து தங்கச்சிக்கு வந்து பால்னால் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாருமே வந்து டீ தான் சாப்பிடுவோம். என் தங்கச்சி வந்து பால் தான் குடிக்கும். அதனால் ஒரு கிளாஸ் பால் வந்து எப்போவுமே பாப்பாவுக்கு எடுத்து வச்சுருவாங்க. இன்னைக்கு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வைக்கணும். இன்னும் பூ வந்து வாங்கி வைக்கல. இந்த பக்கம் டிவி ஸ்டாண்ட் இருக்கு. தங்கச்சி போட்டோ இங்க இருக்கு.
தாரமா தாரமா இருமா நான் தான் கொடுப்பேன் இருமா ஏன் தேவையில்ல இதெல்லாம் ரோஸ் எவ்வளோ? எடுத்துட்டு 20. போடாமலே வாங்க. இது ஒரு பாக்கெட்டு 30 ரூபாயா? இது எவ்வளோ காக்கட்டா? 50 ரூபா முழம். ஒரு முழம் 50 ரூபாயா? ரோஸ் எடுத்துக்கிறியா? என்ன அது ஒண்ணு 30 ரூபாயா? தேவையில்ல. ஒரு 2 கூட 50 ரூபா. ஆயா வேணாயா? தலையில எப்படி வைப்பாவோ இப்படி எனக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கங்க. கலர் எடுத்துக்க 2 எடுத்துக்க. எனக்கு நான் சொல்லி கருநாளுக்கு எல்லாரும் பூ வாங்கிட்டு இருக்கோம். கூட இருந்தா போதும். இரு அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இது ஒண்ணு. உங்களுக்கு எந்த பூ வேணும்னு நறுக்குறேன் நானு. நறுக்கு. நல்லா உள்ள தள்ளி நறுக்கு. அப்படி அதான் நான் கேட்டேன் கோலம் போட்டது பாதியிலே நிக்குது. இந்த பூ வேணுமா வேணுமா? அது வேணாம். அது வேற எத்தனை பாட்டில் எடுத்துருக்க? இது எத்தனை மூணு எடுத்தியா கருநாளுக்கு இப்போ ஃபைனலாக பூ வந்து வாங்கியிருக்கோம். 3 பாக்கெட் வந்து சாமந்தி பூ, 2 ரோசா பூ. கோலம் ஃபைனலாக பசங்க போட்டு முடிச்சிட்டாங்க. யார் யார் போட்டீங்க? நானும் ஸ்வேதாவும் போட்டோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா கோலம் போட்டிருக்கா ஸ்வேதா. டான்ஸி வந்து கலர் தான் போட்டிருப்பா. அது கலர் பாதி பாதி. சூப்பராக இருக்குது. கருநாள் அன்னைக்கு கோலத்தை பாருங்க. இந்த அளவுலாம் எனக்கு போடவே தெரியாது. நான் உண்மையை ஒத்துக்கிறேன். தன்ஷிக்கும் போட தெரியாது. ஸ்வேதா வேற லெவலில் கோலம் போடுவா. அடுத்து என்ன பண்ண போறீங்க? அவ்வளவுதான். கோலம் சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே. கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, கோலம் பாருங்கள். இதை நான் அடிச்சேன். அடிச்சேன். அப்புறம் அந்த கிரீன் நல்லா இருக்கு. கலர் அடிச்சேன். வேற எதுவும் அப்புறம் அந்த பிங்க் இருக்குல்ல அதை நான் அடிச்சேன். அவ்வளோதான் நான் அடிச்சேன். வேற எதுவும் இல்லை. என்ன 100 ரூபா கொடுத்தானே பொங்க காசு வாங்கிட்டு இருக்காங்க. 100 ரூபா அப்புறம் காசு எல்லாரும் வராங்க, அப்புறம் எல்லாரும் குடிக்கிறது இல்லையா? இருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். குடிச்சிட்டியா சரி இப்போ பெயிண்ட் அடிக்க போகிறேன். இந்த எல்லோ கலர் பெயிண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கட்டைக்கு வந்து அடிக்க போகிறேன். எனக்கு இந்த ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கட்டைக்கு இப்போ வந்து நான் பெயிண்ட் அடிக்க போகிறேன். பசங்க அங்கே போயிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓட்டப்பந்தயத்திலே ஓடல. நான் போல. போகலையா? ஸோ இங்கே தான் போட்டி நடக்குது. பார்த்துங்க, நம்ம ஸ்ட்ரீட்லேயே தான் போட்டி நடக்குது. இங்கே ஆடுது. இது கரெக்டாக இருக்கும். எல்லாம் இப்போ ஸ்பூன் போட்டிக்கெல்லாம் ஸ்பூன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பழம் கூட அப்போ அந்த பழம் லூஸ் எல்லோ கலர் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதில் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், இந்த ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு இப்படி அழகாக டிப் பண்ணி இப்படி பெயிண்ட் அடிச்சிட்ருக்கேன். ஸோ ஓரளவு 3/4 பகுதி முடிச்சிட்டேன். இன்னும் 1/4 பகுதி இருக்குது. அந்த கட்டை அடிக்க வேண்டியது இருக்குது. அம்மா அங்கே உளுத்தஞ்செடி ஆஞ்சிட்ருக்காங்க. நான் பெயிண்ட் அடிச்சிட்ருக்கேன். இப்போது பசங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டிலாம் விளையாண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ சாக்கு போட்டிக்கு சாக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. நான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் முடிக்க போகிறேன். பார்த்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, எப்படி ஜம்ப் பண்ணி போகணும்னு. சூப்பர். அவங்க 2 பேரும் விளாண்டதும் நீங்கள் 2 பேரும் சாக்கு வாங்கிக்கோங்க. ஓகே. இப்போ பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சத்தை முடிச்சுட்டு அப்புறம் அந்த கட்டை வந்து பெயிண்ட் அடிக்கணும். சாக்கு எடுத்துகிட்டு போங்க. அந்த கட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த கட்டைக்கு இப்போ பெயிண்ட் அடிக்க போகிறேன். அங்கே உளுத்தஞ்செடி இன்னும் ஆஞ்சிட்ருக்காங்க. தன்ஷி விளையாட போகலாம். சாக்கு போட்டி. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க பசங்க. எனக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்டர் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு தான் நான் உள்ளார வந்து பெயிண்ட் அடிக்க போகிறேன்.
ஃபஸ்ட்டு இந்த பார்டர் நான் எதுக்கு கொடுக்குறேன்னா, நம்ம உள்ளார அடிச்சுட்டு வெளியில் அடிக்கும்போது இந்த கலரோட மிக்ஸ் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு பார்டர் கொடுத்துட்டு அப்புறம் உள்ளார அடிக்க போகிறேன். அதே போல் தான் இங்கே அடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த கட்டையும் நம்ம அடிப்போம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 கட்டைக்கும் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 1/2 டப்பா பெயிண்ட் காலி. என்ன போட்டிப்போ? தண்ணி ஊற்றுறதா? சின்ன பசங்களுக்கு மட்டும் டம்ளர் எல்லாம் தெரியும். தர்ஷன் நிறைய போட்டியில் வின் பண்ணிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவனும் சின்ன தம்பியும். ஓகே, 2 கட்டையில் இப்போ வந்து பெயிண்ட் அடித்தாச்சு. இந்த ஜன்னலுக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் மட்டும் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு டாக் வந்து கட்டி போட்டிருக்கிறதுனால அவுத்து விட சொல்லி கத்துது. நெக்ஸ்ட்டு அந்த ஜன்னலில் வந்து பார்டர் கொடுக்கணும். அந்த கட்டை காஞ்சதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும். இந்த கட்டை காஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஜன்னல் பார்டர் கொடுக்க முடியும். இப்போதைக்கு எனக்கு கொடுத்த ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போது மண்ணெண்ணெய் ஊற்றி இந்த ப்ரெஷ்ஷை வந்து நான் வாஷ் பண்ணி வைக்கணும். பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 கட்டையும் எந்த ஒரு ஸ்க்ராட்ச் ஆகாமல் சூப்பராக கொடுத்துருக்கேன் பெயிண்டிங். தன்சியும் ஸ்வேதாவும் இப்போ விளையாடுறதுக்கு போயிட்டுருக்காங்க. டாமியை ஏன் கட்டி போட்டிருக்கோம்னா, பசங்க கூட போயிட்டு விளையாட விடாமல் அவங்க கூட இவங்களும் வந்து ஓடிட்டு இருக்கிறதுனால நம்ம டாமியை வந்து கட்டி போட்டிருக்கோம். நீங்கள் இங்கே போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. கட்லுக்கும் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கேன். பாருங்கள் எந்த அளவு அடிச்சிருக்கேன்னு. இங்கே பெயிண்ட் பாட்டில்லாம் இருக்குது. இந்த ஸ்டூலுக்கு அப்பா அடிச்சிருக்காங்க. கட்லுக்கு காலையில் நான் தான் அடிச்சிருக்கேன். இப்போ காஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் வீட்டுக்கு பெயிண்ட் அடித்ததெல்லாம் கொஞ்சம் சொச்சம் இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் இப்போ பெயிண்டிங் கொடுத்தாச்சு. இன்றைக்கி கருநாளுக்கு இந்த ஒர்க்கு தான் இன்றைக்கி போச்சு. ஓரளவு பெயிண்ட் அடிச்சிட்டேன். கையெல்லாம் பாருங்கள் பெயிண்ட்டு, ட்ரெஸ்லாம் பெயிண்ட்டு. தன்சியோட அவுட்ஃபிட் பாருங்கள். இன்னைக்கு தன்சி சாரீ கட்டியிருக்கா. இன்னைக்கு கருநாளுக்கு பாப்பாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். திரும்பமா தலையில் பார்த்தீங்கன்னா பூ தைச்சிருக்கா, சாமந்தி பூ வச்சு சூப்பராக தைச்சிருக்கா. தர்ஷன் உன்னோட அவுட்ஃபிட் காட்டு. தர்ஷன் இன்னைக்கு வேட்டி சட்டை. நல்லாயிருக்கு. தன்ஷ் இன்னைக்கு சேரீயில் எப்படி இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பசங்கள்லாம் வேட்டி சட்டை போட்டிருக்கானுங்க. தன்ஷையும் ஸ்வேதாவும் இன்னைக்கு சேரீ. டைம் கரெக்டாக இப்போ வந்து ஒரு 6:45 ஆகுது. இப்போ நம்ம எங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிருக்கோம்? தன்ஷியோட டான்ஸ் பாருங்க. தன்சியும் ஸ்வேதாவும் சாரியில் எப்படி இருக்கான்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே திரும்புங்க. பேக் சைடில் பாருங்க இடுமுடி வச்சு சாமந்தி பூ வச்சு தச்சிருக்காங்க. அவுட்ஃபிட் பாருங்க சூப்பராக இருக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர போறோம். பசங்களோட அவுட்ஃபிட் பாருங்க. தர்ஷனும் வேட்டி சட்டை, ரித்திக்கு வேட்டி சட்டை, ரித்தேஷும் வேட்டி சட்டை, தன்சியும் ஸ்வேதாவும் சாரி பூ தச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கருநாளுக்கு நம்ம பசங்களோட அவுட்ஃபிட் பாருங்க. கோவிலுக்கு போகிறதுக்காக இப்போ எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் வர போகிறோம். கருநாளுக்கு பசங்க எல்லாமே சாரி வேர் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. சரிங்களா? இவன் என் பொண்ணு, இவன் என் தங்கச்சி பொண்ணு. சரிங்களா? கருநாளுனாலே சாரி தான் இவங்களுக்கு எப்பயுமே. ஸ்வேதா, தன்ஷிகா. பசங்களுக்கு வேஷ்டி சட்டை. பொங்கல்னாலே நம்ம ட்ரெடிஷனல் லுக் தானே. இதுக்கப்புறம் பசங்க ஃபியூச்சர் தான். இவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நாங்க நிறைவேற்றுறதுக்கு தான் நாங்க இருக்கோம். ஸோ இன்னைக்கு இவங்க ஆசைப்பட்டாங்க, ரெடி பண்ணி செம்மையா லுக்கா கொண்டு வந்துட்டோம். ஸோ பசங்களோட அவுட்ஃபிட்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சூப்பர். இப்போ எங்க வந்துருக்கீங்க? கோவிலுக்கு வந்திருக்கோம் சாமி கும்பிட்றதுக்காக.
எங்க ஊர் கோவில்ல பாருங்க எல்லாரும் கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மாரியம்மன் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு, எல்லாம் வெளியில கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து இங்க ஐயப்பன் சாமிக்கு வந்து சூடம் கொளுத்திட்டு இருக்கோம். எங்க ஊரு மாரியம்மன் கோவில். எங்க ஊரு திரௌபதி அம்மன். கோவிலுக்கெல்லாம் போயிட்டு இப்போ வந்ததும் அம்மா திஷ்டி சுற்றி போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, எல்லாரையும் நிற்க வச்சு திஷ்டி சுற்றி போட போகிறோம். சரி, சண்டை போடாதீங்க. திஷ்டி சுத்துறதுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ திஷ்டி சுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். வாங்க உள்ள போறோம். பை பை. கும்மியடி நல்ல பறக போட்டு கும்மியடி புகழ் பெற்ற காளியம்மன் வீட்டிருப்பத பாருங்களே. நாதினம் தன்னானே தன்னம் தானே தனாதினம் தன்னானே மாவிலை தோரணம் கட்டி வர நல்ல மாதவன் குறைகை பாட. கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. அடுத்து 8 ல இருந்து 9 வயது பெண்கள் எம் சிவன்யா ஃபர்ஸ்ட் பிரைஸ். எம் சிவன்யா. எஸ் தருண் செகண்ட் பிரைஸ். எஸ் தருண். எஸ் ரித்திஷ். எஸ் ரித்திஷ். எஸ் ரித்திஷ். கர்நாள் போயிட்டு பிள்ளைங்க எல்லாம் காலையில இருந்து கஷ்டப்பட்டு விளையாண்டு இப்ப பரிசு வாங்கிட்டு வந்துட்டாங்க. யாரா என்னென்ன பரிசு வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க அவங்கள்ட்ட இருக்கு. சரிங்களா? ரித்திஷ் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கா? ரித்திஷ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சாமந்தி பாக்ஸ், பென், கரண்டி, சொம்பு, ஒரு பாக்ஸ். ஓகே. தர்ஷன், நீ எத்தனை பொருள் வாங்கியிருக்க? பால் காய்ச்சற பாத்திரம் ஒன்று, பெண்ணு வந்து ஆறுதல் பிரைஸ். நெக்ஸ்ட் தன்சி, நீ என்ன வாங்கியிருக்க? ஒரு கப்பு. ஸ்வேதா, தோசை கரண்டி, ஒரு கரண்டி, ஒரு குண்டா. ரித்திக், கரண்டி, பென், 2 ஜாமெண்ட்ரி பாக்ஸ். வெரி குட். இன்னைக்கு கருநாள், அதுமா பசங்க விளையாடி வாங்கியிருக்கிற பொருள் பாருங்க. பரிசு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இந்த வருஷம் பொங்கல் வேற லெவலில் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. இன்னைக்கு பசங்க கருநாள் அதுமா நிறைய விளையாட்டுலாம் சேர்ந்து பரிசுலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த விளாகில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.